வணக்கம். இன்றைக்கி நம்ம சோயாபீன்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பல்லாரி, பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, கடுகு, மசாலாத்தூள், சீரகம், உப்பு. சோயாபீன்ஸை நல்லா கழுவி 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகவும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கிடலாம். சீரகம் பொரியவும் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரியை சேர்த்துக்கிடலாம். பல்லாரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பல்லாரி லேசான பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பல்லாரி, தக்காளி, பூண்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிடுச்சு. மசாலாத்தூள் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வேக வச்சுருக்கிற சோயாபீன்ஸை நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. சோயாபீன்ஸ் வேக வச்ச தண்ணியே நமக்கு இருக்குது. 1/2 டம்ளர் அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சோயாபீன்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வற்றணும். கலந்து விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா வற்றிருச்சு. இன்னும் 2 அல்லது 3 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நம்ம வற்ற விடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிருச்சு. நல்லா வற்றிருச்சு. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல் இருக்க. நல்லா வற்றவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சோயாபீன்ஸ் மசாலா நமக்கு தயாராகிருச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.